அப்புறம் டயபெட்டிஸ் இருந்தால் பெயினே வராது உங்களுக்கு. டயபெட்டிஸு, ஓல்ட் ஏஜ், ஃபீமேல் அவங்களுக்குலாம் பெயினே வராது. அவங்களாம் என்ன பண்ணுவோம், டயர்ட்னஸ், அன்எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். நெஞ்சு வலிங்கிறது ஒரு அறிகுறி. நெஞ்சு வலிங்கிறது நெஞ்சு வலி வந்து ஹார்ட்னால வரலாம், இல்லை உங்களுக்கு லங்ஸ்னால வரலாம், இல்லை தோள்பட்டையில் உள்ள நரம்புகள்னால வரலாம். உணவு முறைகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். 70% 80% எடுத்துக்கிறோம். புரோட்டீன் விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிகிச்சை எப்பொழுது வரும் என்றால், இருதய நோய், அந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லுவோம். சிவியராக இருக்குன்னா ஒரு ஹார்ட்டில் யூஸ்வலாக 3 ரத்த குழாய், 3 ஆர்ட்ரிஸ். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கே தியாகராஜன், இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட், வடபழனி சூர்யா ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் செய்து வருகிறேன். இப்போ ஆரோக்கியமான ஒரு மனுஷனுக்கு இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்கணும்? யூஸ்வலாக 60 to 100 per minute அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இது என்ன பண்ணும், பிறந்த குழந்தைங்க, அப்புறம் ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்குலாம் இதய துடிப்பு 100, 110க்கு மேலேயே இருக்கும். வயசாக இதய துடிப்போட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலாக 60 வயசு உள்ளவங்களுக்கு, 70 வயசு 80 வயசு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு 60 தான் இருக்கும். அதுவே நார்மலாக இருக்கும். இந்த ஒரே சீராக அப்படியே இல்லாமல் இதய துடிப்பு ஜிக்ஜாக்ல இருந்ததுன்னா இதய நோய் வர்றதுக்கு நிச்சயமாக அதுவே தனி இருதய நோய், அரித்மியான்னு ஒரு என்டிட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஹோல்டர் டெஸ்ட்லாம் இருக்குது. 24 மணி நேரம் உங்களோட இசிஜியை நாங்கள் மானிட்டர் பண்ணி அதை வச்சு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். காமனஸ்ட்டு அதுமாதிரி அரித்மியா வர்றது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒன்று சொல்லுவோம். அது வந்ததுன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வரும். இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான இருதய நோய் தான். இப்போ பிபி எவ்வளோ இருக்கணுன்ற ஒருத்தருக்கு? யூஸ்வலாக பிபி பார்த்தீங்கன்னா ஐடியல் பிபினா 120 சிஸ்டாலிக்னு சொல்லுவோம், டயஸ்டாலிக் வந்து 80ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நாங்கள் 140, 80, 140, 90, 90க்கு மேலே டயஸ்டாலிக் பிபியும் 140க்கு மேலே சிஸ்டாலிக் பிபியும் இருந்தால் யாருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். அதையும் மீறி அவங்களுக்கு பிபி பர்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி இருக்குன்னா நாங்கள் மருந்து மாத்திரைகள் கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த இதே நோய்க்கான அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ்? டிபெண்ட்ஸ் அப்பான் தி காமனஸ்ட் அறிகுறி. நம்ம அடல்ட் பெரியவங்களுக்கு வர்றதில்ல அறிகுறி காமனஸ்ட் நெஞ்சு வலி, இடது பக்கம் மார்பில் வர்றது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இப்போ காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு வர்றது. அதற்கு இல்லாமல் சில பேருக்கு என்ன பண்ணுவோம், வெறும் இன்டைஜஷன் மாதிரி கூட ப்ரெசன்டேஷன் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்தோம், வெறும் அவருக்கு ஏப்பம் மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ட்ரெட்மில் பண்ணால் அவருக்கு ஏப்பம் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அவருக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தா மல்டிபிள் பிளாக்ஸ். அவரை ஸ்டென்ட் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு சினிமாவில் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் சினிமாட்டோகிராஃபர். அதனால் அப்புறம் இன்டைஜஷன் மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கிறது, த்ரோட்டில் பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறது, செஸ்ட்டில் பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறது. அப்புறம் டயபெட்டிஸ் இருந்தால் பெயினே வராது உங்களுக்கு. டயபெட்டிஸு, ஓல்ட் ஏஜ், ஃபீமேல் அவங்களுக்குலாம் பெயினே வராது. அவங்களாம் என்ன பண்ணுவோம், டயர்ட்னஸ், அன்எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். சில பேருக்கு ஃபோர் ஆர்மில் வந்து நம்னஸ் மட்டும் வரும், இல்லை அங்கே மட்டும் பெயின் வரும். சில பேருக்கு ஜாவில் மட்டும் பெயின் வரும், லெஃப்ட் ஜாவில், லெஃப்ட் இயர்லோ கிட்ட கூட பெயின் வரலாம். அது கூட ஒரு சிம்டமாக இருக்கலாம். சில பேருக்கு லெஃப்ட் ஷோல்டரில் வரும், ஷோல்டரில் மட்டும் பெயின் இருக்கும். சில பேருக்கு லெஃப்ட் அப்பர் பேக்கில் வந்து மசில் பிடிச்ச மாதிரியே இருக்கும். அது கூட ஒரு அறிகுறி தான், இருதய நோய்க்கான அறிகுறி. அப்புறம் மூச்சு வாங்குறது, படபடப்பு, இதெல்லாம் நம்ம காமனாக சொல்கிறது. நைட்டில் மூச்சு அடைச்சி எழுந்திரிச்சு உட்காந்துடுறது, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, இந்த இடது கை வலி இருந்தாலே உடனே ஹார்ட் அட்டாக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடு ஹார்ட் எது பாதிக்கும்? இடது கை வலி இருந்தால் எல்லா வலியும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. இடது கை வலியில், இடது தோள்பட்டை வலியில் மல்டிபிள் காரணம் இருக்குது. யூஸ்வலாக ஹார்ட் ப்ராப்ளம் இஸ் ஒன் ஆஃப் தி காரணம். ஹார்ட்டில் ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது அந்த மாதிரி வலி வர்றது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். பட் அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா லோக்கல் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு ஷோல்டரில் யூஸ்வலாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணால் லெஃப்ட் இந்த ஷோல்டர், போத் ஷோல்டர்ஸ், ஏதாவது ஒரு ஷோல்டரில் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வலி வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கழுத்து நரம்பு, செர்விக்கல் பெயின், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால பெயின் வரலாம். சில பேருக்கு ஈவன் கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பெயின் வரும், அந்த மாதிரி வரும். மசில் ஸ்பாசம் வந்துடும், மசில் பெயின் வரும். இதுதான் காமனஸ்ட். ஆக்சுவலாக இந்த நெஞ்சு வலி, மாரடைப்பு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? நெஞ்சு வலிங்கிறது ஒரு அறிகுறி. நெஞ்சு வலிங்கிறது நெஞ்சு வலி வந்து ஹார்ட்னால வரலாம், இல்லை உங்களுக்கு லங்ஸ்னால வரலாம், இல்லை தோள்பட்டையில் உள்ள நரம்புகள்னால வரலாம், கழுத்தில் உள்ள நரம்புகள்னால் வரலாம், இல்லை வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் கூட நெஞ்சு வலி வரலாம். பட் மாரடைப்புங்கிறது பர்டிகுலர்லி டு தி கன்ஃபைன் டு தி ஹார்ட். அது யூஸ்வலாக ஹார்ட்டில் இந்த ஹார்ட் பிளாக்குனால வர்ற சடனாக ஹார்ட் ரத்த குழாய் வந்து 100% அடைச்சோன்னா வர்ற பெயின் தான் மாரடைப்புன்னு சொல்கிறது. அதை வந்து இங்கிலீஷில் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிறோம். அதான் இது யாருக்கெல்லாம் இதே நோய் வரலாம் டாக்டர்? இது வயசாக எல்லாருக்கும் வரும். அதான் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் ஏஜ் 40 to 60னா 40% இருக்குது, 60 to 80னா 70% இருக்குது, மோர் தென் 80னா 85% இருக்குது. ஒன்று ஏஜ் இஸ் ஏ ரிஸ்க் ஃபேக்டர். இன்னொன்று அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம சொல்கிற மாதிரி டயபெட்டிஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். டயபெட்டிஸ் இஸ் தி
ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட். தென் ஹைப்பர்டென்ஷன் இஸ் a risk factor. தென் டிஸ்லிபிடிமியானா அப்நார்மலாக ரத்தத்தில் கொழுப்பு அப்நார்மலாக இருக்கிறது, பர்டிகுலர்லி எல்டிஎல்னு ஒரு கொழுப்பு இருக்குது. அது வந்து அப்நார்மல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, 150 மேலே இருக்கிறது, இல்லை 200 இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட வரலாம். அப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு, ரொம்ப நாள் உறக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப்பு. உறக்கமின்மை இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நவ், இட்ஸ் அன் எமர்ஜிங் ஃபேக்டர். அப்புறம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷனில் உள்ளவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இதே பிரச்சனை உள்ளவங்களுக்கான உணவு முறைகள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். உணவு முறைகள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். 70% 80% எடுத்துக்கிறோம். புரோட்டீன் விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆரோக்கியமான ஃபேட்ஸ் அதோட விகிதாச்சாரமும் பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ப்ரோட்டீன், ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஃபேட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்லாம் எடுத்துக்கணும். இதுதான் காமன். யூஸ்வலாக நம்ம என்ன சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், இல்லை தோசை சாப்பிடுவோம், இல்லை சப்பாத்தி சாப்பிடுவோம். யூஸ்வலாக என்ன பண்ணணும், காலையில் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு ஃபுட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தான் எக் எடுத்துக்கலாம். ஒரு எக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே ஹோல் எக் எடுத்துக்கலாம். பாயில்டு எக் எடுத்துக்கிட்டது நல்லது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களால் ஆப்பிள் எடுத்துக்க முடியும்னா ஒரு 6 ஆப்பிள் எடுத்துக்கலாம். இல்லை சேலட் மாதிரி கொஞ்சம் கொய்யாப்பழம், பப்பாளி அதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 3 இட்லி சாப்பிடுங்க. நான் 4 தோசை சாப்பிட்றீங்கன்னா 3 தோசை சாப்பிடுங்க. அது கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கலாம் அந்த ஸ்நாக்ஸுக்கு. அதுக்கப்புறம் மதியம் சாதத்தில் காய்கறியின் அளவை நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம சாதத்தோட அளவை குறைச்சிக்கணும். இரவு உணவு வந்து சீக்கிரமாக நீங்கள் உட்கொள்ளுங்க. இரவு அரை வயிறு தான் சாப்பிடணும். எப்பொழுதுமே நீங்கள் அரை வயிறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். சுகர், கொலஸ்ட்ரால் நோயாளிகள்லாம் இதய பாதிப்பு வராமல் தவிர்க்க என்ன மாதிரி அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சுகரை நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப கொடிய பிரச்சனைகளை உருவாக்கும். சுகர் வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக ஃபாஸ்டிங் 110க்குள்ளேயும் சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ளது 160 170க்குள்ளேயும் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை அளவை நீங்கள் எப்பொழுதும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் அளவு வந்து இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எல்டிஎல் லெவலை குறைச்சிக்கணும். கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல் லெவல் இதெல்லாம் குறைச்சி பார்த்துக்கணும். ட்ரைக்ளிசரைட்னு ஒன்று இருக்குது, அதையும் குறைச்சிக்கணும். என்னென்ன மாதிரி இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா என்னென்ன மாதிரி பரிசோதனை செஞ்சுக்கலாம்? எல்லாருமே அவசியமாக செஞ்சுக்க வேண்டிய பரிசோதனை? நிச்சயமாக எல்லாரும் 30 வயதுக்கு அப்புறம் எல்லாருமே கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கணும், எல்டிஎல் லெவல், அப்புறம் இந்த லிப்போப்ரோட்டீன் ஏ லெவல், அப்புறம் சுகர் லெவல் பார்த்துக்கணும், ஃபாஸ்டிங், போஸ்ட்பிராண்டியல், அந்த 3 months ஆவரேஜ், அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் லெவல், அப்புறம் தைராய்டு லெவல், இவைகள்லாம் பார்த்துக்கணும். ஆல்ரெடி இந்த இருதய நோய் வந்திருந்ததுன்னா நாங்கள் அவங்களுக்கு அந்த சிஆர்பி அதெல்லாம் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவோம். பட் இது காமனாக பண்ணிக்கிறது இது. அதுக்கப்புறம் இசிஜி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவர் ஆலோசனைப்படி எக்கோ கூட எடுத்து பார்த்துக்கலாம், எக்கோ கார்டியோகிராம். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை எப்போ டாக்டர் வரும்? அறுவை சிகிச்சை எப்பொழுது வரும் என்றால், இருதய நோய் அந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லுவோம். சிவியராக இருக்குன்னா ஒரு ஹார்ட்டில் யூஸ்வலாக 3 ரத்த குழாய், 3 ஆர்ட்ரிஸ், 3 ரத்த குழாய் இருக்கும் யூஸ்வலாக ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது. அதில் எல்லாத்துலேயுமே பிளாக் இருக்குது, சிவியராக இருக்குது, மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது. ஸ்டென்ட்லாம் வச்சா திருப்பி சுருங்கிடணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அனுபவமிக்க இருதய மருத்துவர் யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்கள சர்ஜரிக்கு அனுப்புவாங்க. வேறொரு வாய்ப்புகள் என்னென்னா, ஹார்ட்டில் வால்வுலாம் சுருங்கி இருக்குது, இல்லை வால்வில் லீக் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நாங்கள் சர்ஜரிக்கு அனுப்புவோம். என்ன மாதிரியான உடற்பயிற்சி பண்ணலாம் டாக்டர்? உடற்பயிற்சி நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக ஒரு 20 minutes to 30 minutes பிரிஸ்க் வாக்கிங் வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் அது பண்ணாலே போதும். யூஸ்வலாக அதுவே உங்கள் ஹார்ட்டுக்கு நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி உங்களால் முடிந்தாலும் உடற்பயிற்சிகளை செய்யலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து மாரத்தான் ஓடுறேன், நான் தலைகீழ நிற்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும். உங்களோட ஹார்ட் கண்டிஷன் வந்து உங்கள் மருத்துவருக்கு நிச்சயமாக இருதய மருத்துவருக்கு தெரியும். அவரோட அறிவுரைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். காமனாக நாங்கள் சொல்கிறது ஒரு 20 to 30 minutes நீங்கள் வாக்கிங் போங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவோம். ரொம்ப அருமையாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொன்னீங்க. மீண்டும் நான் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது இருதயம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் யூடியூப் சேனலில் கமெண்ட் செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.